எங்களுக்கு பிடிச்ச வாழைப்பழம்னு சொல்லிட்டு ஒண்ணா பிடிச்சதெல்லாம் தம்பியா கம்மியா வைக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் போடுறதுக்காக ரீல்ஸும் ஷார்ட்ஸும் எடுத்துட்டு இருக்கோம். அச்சுவும் சித்தியும் சேர்ந்துட்டா நம்ம விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் என்னது அது? நிலாவா? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டே விளாகோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஊருக்கு வந்தாச்சு, இந்தியா வந்தாச்சு. ஸோ நாங்கள் இங்கே என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோ கிளார் பண்ணலாம். வீடியோ கிளார் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னோட சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. வீட்டுக்கு வந்ததும் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாரோட சேர்ந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கினவங்க தாங்க. மத்தியானம் தான் விலாகே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நைட் ஃபுல்லாக அந்த ஃப்ளைட் ட்ராவலு கார் ட்ராவல்னு சொல்லிட்டு சரியான டயர்டு எங்களுக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? தயிர் பச்சடி. இன்னைக்கு பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி தாங்க செஞ்சா. ஸோ நாங்கள் இதை தான் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு லஞ்சுக்கு. பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக ப்ளெயின் பிரியாணி தான், வெஜிடபிள் எதுவும் போடாமல் சும்மா நார்மலாக ப்ளெயினாக பண்ண பிரியாணி தான். பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சாயங்காலம் போல் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச நாவப்பழம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச வாழைப்பழம்னு சொல்லிட்டு ஒன்றா பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். என்ன வேணும் உனக்கு? ஐஸ்க்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. அருண் ஐஸ்கிரீமில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ட்ரை பண்ண போகிறோம். ஹாப்பியா ஐஸ்கிரீமு? ஹாப்பியா? சரி பொறுமையாக போங்க தரேன். வந்து அருண் ஐஸ்கிரீமில் வந்து மினி பைட்ஸ்ன்னு போட்டுருப்பாங்களா, அந்த ஐஸ்கிரீம்ங்க. இது வந்து 5 rupees தான். சரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இத்தனோண்டு தான் இருக்க இந்த ஐஸ்கிரீம். வெளியில் சாக்லேட் உள்ளார ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க போல். சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஒரு வேலையும் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஐஸ்கிரீமு. குட்டீஸ்க்கெல்லாம் வேறு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். நீ என்ன ஃப்ளேவர் வாங்கின? ஏன் உனக்கு பிடிக்கலையா ஸ்ட்ராபெரி? மூஞ்சி எப்படி வச்சுருக்க? இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறீங்க? வெண்ணிலாவா? நல்லா இருக்கா? தம்பிக்கு ஷேர் பண்ணுறீங்களா? பாரு தம்பி நின்றுட்டே இருக்கான், அவனுக்கு ஒரு வாய் ஆவையே. தம்பியா கம்மியா வைக்கணும். கேளு தம்பிக்கிட்ட. நல்லாக்கா கேளு. நல்லாக்கா தம்பி. கடையில் நவப்பழம் இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. யாருக்கெல்லாம் நாவல் பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கத்தாரில் இதெல்லாம் ரொம்ப ரேட்டுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாவல் பழம் இதெல்லாம். அதனால தான் சரி பார்த்த உடனே எடுத்தாச்சு. பாட்டிக்கிட்ட வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் அதுக்கெலாம் டைம் இல்லை, அதுக்கெலாம் நான் வாஷ் பண்ணது எடுத்துட்டு ஓடியான்ட்டேன். வந்து மொட்டை மாடிக்கு வந்திருக்கோங்க. நான் மட்டும் வந்திருக்கேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? கிடையாது, இங்கே 2 பேர் வந்திருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் போடுறதுக்காக ரீல்ஸும் ஷார்ட்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். கப்பிள் வீடியோஸ், கப்பிள் கண்டென்ட், காமெடி கண்டென்ட் அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம். எங்களோட சேனல் நேம் வந்து ரதி அருண். பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிட்டா போச்சு. முன்னாடி ஒரு பெரிய மனுஷி பேசிக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ளார ஒடியாந்துட்டீங்க. ஆஃபீஸ் அழைத்தது வந்துட்டேன். ஆமாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கியோ? எஸ், இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு நடுவில் உங்களுக்கு பிரேக் அடிக்கடி. ஆமாம், இதுதானே மெயினாக ஒர்க் ஃப்ரம் ஹோமே வச்சுருக்காங்க. பாரா, நீங்கள் இந்த ரீல்ஸ் எல்லாம் எத்தனை மாதமாக எடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் ஒரு 1 year எடுத்துகிட்ருக்கோம். பட் நடுவில் ஒரு பிரேக் விட்டோம், ஒரு 3 months. அதுக்கப்புறம் ரெகுலர் போட்டுட்ருக்கோம். ஓகே, டெய்லி வீடியோவா இல்லை வீக்லியா? டெய்லி வீடியோஸா? ஆமாங்க, நிறைய ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. விசாகன் குட்டி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். டெய்லி நைட்டு 9 o'clock நைட். அப்படியா? ஓகே. ஆமாம், பெரிய ஒரு ஐடி ஆஃபீஸர், ஐஎஸ்டி டைமிங்கில் தான் அப்டேட் பண்ணுவார். இல்லைப்பா, அவங்க கத்தாரில் இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் கத்தாரில் எல்லாம் பார்க்குறாங்க, அதனால சொல்கிறாரு. இருக்கு இல்லை, நீங்கள் என்ன டைம் சொன்னீங்க? ஈவினிங் 6:30. ஈவினிங் 6:30யா? 6:30 அப்படின்னா கத்தார் டைம் வந்துட்டு 4 மணிக்கு. நைட்டு 9 o'clock. ஓகே ஓகே. வந்து 6:30. சரி சரி சரி, ஓகே ஓகே. அப்போ அவர் சொல்கிறதா கரெக்டு. கத்தார் டைம் 6:30 தான்.
2.5 hours வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கணும். ஏய் கண்டிப்பா ஆமாம்மா, குட்டி பையன் எங்க அவனை விட்டுட்டு நீ பட்டி கொடியான்ட்ட. சப்பாத்தி வீடியோ கண்டிப்பா ஒரு ஆல்ஃபர்ட் பார்த்துருப்பாரு. 3 குதி. ஸ்லோமோ வீடியோ எடுப்பா. ஸ்லோமோ 2 3. அச்சோ சித்தியும் சேர்ந்துட்டா ஒரே ஃபன்னு தான். அம்மாவை கண்டுக்கதே இல்லை அச்சோ. திரும்பியும் என்ஜாய் பண்ணு. பண்றேன். அச்சோ அச்சோ ஹனிஷ் எங்க? அச்சோ ஹனிஷ் எங்க? அங்க தூங்கிட்டு இருக்கானா? சூப்பர் ஸ்லோ பண்ண ரொம்ப. எங்கடா வந்திருக்கோம்? என்ன பண்ண போறீங்க பாப்பா? விளையாட போறோம். என்ன விளையாடலாம்? கிச்சன் செட்டா? அச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்தவங்க. இது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சூப்பர் மார்க்கெட். ஸோ இதை வச்சு பாப்பா வந்து விளையாட போகிறா. இப்போ தான் பிரித்தாங்க மேடம். இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அது மாதிரி வச்சு பில் போடுற மாதிரி, அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இருக்கும். ஸோ இதை வச்சு விளையாடணும்னு வந்துட்டான். இது மாதிரி ஏதாவது டாய்ஸ் ஒரு தடவையும் வித்தியாசமாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ தான் குட்டீஸ் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிக்காமல் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் இருக்கா? யாருக்கு என்ன விற்க போற? கிரேப்ஸ் இருக்கு, பனானா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆ கடலை அது. கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அச்சு வந்து சேல்ஸ் பண்ண போறா இல்லடா? கடை வச்சிட்டிங்களா? சொல்லு, எல்லாரையும் வந்து வாங்குங்க சொல்லுங்க. எவ்வளோம்மா வாழைப்பழம்? எவ்வளோக்கு விற்கிறீங்க? போதுமா? இன்னும் கொஞ்சம் வா. சரி 1 2 3. போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம். எத்தனை தடவை இன்னும் கொஞ்சம்? இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் தடவை. 1 2 3. போதுமா? போதுமாச்சோ? அவளுக்கு ஆசையே அடையாது தூக்கி போட்டு விளையாண்டோன்னா. சுத்தணுமா? சரி சுத்துங்க. பொறுமையா பொறுமையா. போதும் போதும் போதும். போதுமாச்சோ? சூப்பரா இருக்குல்ல? மூணு எங்க இருக்கு? தெரியலையா? அதுதான் டி மூணு. மூணு வேற ஷேப்ல இருக்கிறதால அச்சு பாப்பாக்கு தெரியலையா? என்னது ஒன்னையே பிடிக்கிறதா? ஒன்னு எந்த பக்கத்தா நான் பிடிக்கிறது? 2 3. நீங்க மாதிரி உங்க வச்சுட்டு மேல தானடா வந்தோம். அதுக்குள்ள வந்துட்டேன். கொஞ்ச நேரம் நாங்க வீடியோ எடுத்தா போதுமே, உனக்கு பொறுக்காது. ஹனி மேல என்னடி இருக்கு? என்னது அது? நிலாவா? நல்லா இருக்கா நிலா? ஹனீஷ் வெள்ளரி சா பூ 3. அம்மா மணி என்னம்மா? மணி 10 ஆகுது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாபூத்திரி விளாண்டுட்டு இருக்கீங்களா? தூக்கம் வரலையா யாருக்கும்? வீட்டில் ஜாலியாக இப்படி தாங்க போச்சு. அங்கே எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வேறு ஒரு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு செலிப்ரேஷனுக்காக தான் போகிறோம். என்ன செலிப்ரேஷன் என்ன அப்படின்றத அப்கமிங் டேஸில் வரும் உங்களுக்கு வீடியோஸில். அச்சு பாப்பா விசாகன் குட்டி என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு குட்டீஸ் இருக்காங்க. அதோட அவங்கள வந்து நம்ம விலாகில் வந்து இன்ட்ரோ கொடுத்ததே கிடையாது. ஸோ அடுத்த வீடியோவில் அவங்க யார், நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு வரும் உங்களுக்கு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.